ரைட் சார். ஸோ இந்த விஷயத்தில் காங்கிரஸ் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நிறைய பேர் இது வந்து ஒரு பெரிய ஒரு சாமானிய மக்கள் இல்லை ஓட்டு போடுற முதல் மக்கள் கேள்வி எல்லாரும் என்ன கேட்குறதுனா இது வரைக்கும் என்ன கேட்டேன், நீங்கள் 10 சீட்டில் பண்ணல 20 சீட்டில் பண்ணலன்னு. ஒரு சீட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு 40 ஆளுக்கு சம்பளம் கொடுத்து 6 மாதம் ஆச்சு. இந்த லெவல் வேலை செய்யணும்னா அவனுக்கு 30,000 40,000 சம்பளம் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி இந்த லெவலில் எக்ஸல் போட்டு கம்பேர் பண்ணி பண்ணணுன்னா அவனுக்கு 40,000 சம்பளம் கொடுத்தா தான் வருவான். ஏன்னா இது ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் காட்ட முடியாது. ஆமாம், நான் இது கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்தால் 25,000 வரலாம். ஃப்ரீலான்சராக 40,000 கேட்பான். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு 40,000 60 பேருக்கு 2 லட்ச ரூபா, 24 லட்ச ரூபா. அப்புறம் ஆஃபீஸு கம்ப்யூட்டர்னு செலவு 30 லட்ச ரூபா. ஸோ ஒரு கான்ஸ்டிடென்சிக்கு 1 கோடி ரூபா தேவை. ஒரு கான்ஸ்டிடென்சியை பார்க்கணுன்னா 1 கோடி ரூபா தேவை. நீங்கள் அரசியல்வாதிகள் கரப்டுன்னு சொல்கிறீங்க. நம்ம ஊரில் வந்து அரசியல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறதும் பினீத் யோர் டிக்னிட்டின்னு நினைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி 26 கோடி வரும்?